சார் வணக்கங்க. கேளுங்க. என்னோட பேர் வந்து பாண்டியன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கொஞ்சம் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ அவர் வந்து ஒசூர் போயிட்டாரு. இப்போ திரும்ப கணபதியில் ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு 10 நாள் வர சொன்னாங்க. 4 நாள் தான் போனேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல. சரி. மாத்திரையும் எடுக்கல. மாத்திரை 5 வருஷமா எடுத்துக்கிட்டு வர்றேன். சரிங்க. இப்போ நான் வந்து மாத்திரை எடுக்கணுமா இல்லை எவ்வளவு நாள் நான் போய் தொடர்ச்சியாக அக்குபஞ்சர் நீடில் தான் போட்டாங்க. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் டிரைவராக இருந்தேன் சார். சரி, எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன், காந்தி மாநகரில். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சரிங்க சார். சார் நீங்கள் நேரில் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் தரேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் போகத்தான் செய்வேன். அந்த மாதிரி தான் ஆசை வரும். வருவீங்க இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. திருச்சி வரைக்கும் வந்துட்டு சரிங்க சார். பணம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன நேரில் சந்திச்சா தானே நான் உங்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஆமாம் சார். நீங்களே சொல்கிறீங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. ஆமாம். அவர் ஓசூர் போயிட்டாரு, அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் வர சொன்னார், ஆனால் நான் 4 நாள் தான் போனேன், என்னால் போக முடியலன்றீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரச்சனை தீரும்? சரிங்க சார். அப்போ நான் இன்னொரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கிறேன் சார். கேளுங்க. இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக 10 நாள் வர சொன்னாங்க, 6 நாள் தான் போகலை. திரும்ப நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி. ஸோ இதுக்கு இடையில இந்த டேப்லெட் எடுத்துக்கலாமா வேண்டாமா? அதாவது சார், இப்போது டேப்லெட் வந்து எந்த சிகிச்சைக்கு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் உடனடியாக அதை நிறுத்தக்கூடாது. ப்ராப்பராக ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த மருந்தை வந்து டேப்பர் டவுன் பண்ணி அளவுகளை குறைத்து தேவைப்பட்டால் எந்த டாக்டர் உங்களுக்கு மருந்துகளை கொடுத்தாரோ அவர்கிட்ட கூட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அதை நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் எதுக்காக மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் உங்கள் உடம்புல எப்படி இருக்கும், அதை உடனே நிறுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களை நம்ம நேரில் பரிசோதித்து தான் சொல்ல முடியும். பட் பொதுவாக கேட்டிங்கன்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகளை உடனடியாக நிறுத்தக்கூடாது.